நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். இதுவரை நீங்க நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது மூலமா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ், அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, பெஸ்ட் பிரைஸ்ல யுஎஸ்டிடி பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்கு நீங்க வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கர்ல ஜாயின் பண்ணாலே போதும். ஒண்ணு இந்த லிங்க்க கிளிக் பண்ணி நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஓப்பன் பண்ற ஸ்டெப்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இல்ல நீங்க ஆல்ரெடி ஆக்டோபக்ஸ்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஐபி சேஞ்ச் பண்ணாலே போதும். நம்மளோட விஐபி அக்சஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. அண்ட் தென் நீங்க புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்றது மூலமா, நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூர்டான கிஃப்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் வவுச்சருமே இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க Flipkart, Amazon அந்த மாதிரி இதுல நீங்க எல்லா பர்ச்சேஸும் எதுவுமே பண்ணிக்கலாம். இன்னும் மென்மேலும் நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சரி ஜாயின் பண்ணுங்க. ஒரு நாள் லேர்னும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஏர்னிங்ஸும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையா வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நான் ட்ரேடிங் ரிலேட்டடா கொடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி வாங்க கோல்டன் மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லாங்கா தான் இருக்கும். ஸோ எங்கெங்க என்ட்ரி ஆகணும், எங்கெங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்றேன். நம்மளோட லாஸ்ட் வீக் அனலைசிஸ்ல சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு ஃபால் ஆகும் அப்படின்னு. எந்த ஜோன்ல இருந்தா 2340. என்ன ரீசனா சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் கிளியரா நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆகும்னு நெனச்சோம். பட் மார்க்கெட் ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி ஒரு ஹையா போயிருச்சு. ஸ்டாப் லாஸ்ங்கிறத நம்ம 2360ல குடுத்திருந்தோம். மார்க்கெட் அந்த ஜோனையும் பிரேக் பண்ணி ஒரு ஹை போயிருக்கு. ஸோ இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு நாளுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நம்ம சண்டே அனலைசிஸ் குடுக்குறோம் அப்படின்னா, டியூஸ்டே கூட அந்த ட்ரெண்ட் மாறலாம். ஸோ அதனால தான் நம்மளோட விஐபி சேனல்ல அப்டேட் பண்ணுவேன். மார்க்கெட் டைம் டு டைம் எந்த அப்டேட்ல இருக்குன்னு. ஸோ அதனால நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் எதுக்காக நம்ம மேண்டேட்டரியா போடணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம சொன்ன அனலைசிஸ் பண்ணி நீங்க 2342ல செல் எடுத்து, ஸ்டாப் லாஸ் 2360ல குடுத்துருந்தீங்க அப்படின்னா, நமக்கு 200 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கும். அதே இது நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாம அத அப்படியே விட்டுருந்தீங்கன்னா, மார்க்கெட் உங்களுக்கு ரொம்பவே லாஸஸ்ல கொண்டு போய் விட்டுருக்கும். ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா, அப்படியே அந்த ட்ரேட் எக்ஸிட் ஆயிடுங்க. நம்ம பெட்டர் என்ட்ரீஸ்க்காக வெயிட் பண்ணலாம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. வீடியோவ லாஸ்ட் வர பாருங்க. அப்பதான் எங்கெங்க என்ட்ரி, எங்கெங்க எக்ஸிட் அப்படிங்கிறது தெரியும். இந்த இன்னைய அனலைசிஸ் பொறுத்தளவுக்கு முதல்ல ஒரு பை கால், 2வது நமக்கு ஒரு செல் லிமிட் காலுமே இருக்கு. ஸோ கிளியரா சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல சைட்வேஸ் இருக்கு. ஒரு கிளியரா ஒரு லாங் ராலி ஆகி மார்க்கெட் வந்து இப்ப சைட்வேஸ்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல இல்ல. ஒரு சைட்வேஸ்னா அப்ப என்ன ஆகும்? ரீசனா இருக்கிற ரெசிஸ்டன்ஸையுமே, ரீசனா இருக்கிற சப்போர்ட்டையும் மார்க்கெட் ஒபே பண்ணி ஃபால் ஆகும். ஸோ அதே மாரி தான் மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அப்கமிங் டேஸ்ல இங்க இருந்து ஒரு ஃபால், ஒரு ஹை, ஒரு ஃபால், மைனர் கரெக்ஷன், ஒரு ஃபால், அகைன் ஒரு ஹை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகுமா? இல்ல இங்கேருந்து டைரக்ட்டா ஃபால் ஆகுமா? இல்ல இடையிலேயே சுத்திட்டு இருக்குமா? அப்படிங்கிறத டீட்டெயில்டா சொல்லப் போறேன். இதோட டிரான்ஸ்பரன்சி லெவல் குறைச்சுக்கிறேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும். இப்போ ஹை வந்து 2430, லோ வந்து 2286. இதுக்கு இன் பிட்வீன் கேப்ல நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சிரும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2392லேருந்து 2340. இதுவே நமக்கு ஒரு மெயினான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். 2400லேருந்து 2390 வரைக்கும் நம்மளோட மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அத நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிறேன். மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேல போகும் பட்சத்துல 2432 நம்மளோட ஆல் டைம் ஹை. அதே இது மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு இமிடியேட்டா பிரேக் அவுட் குடுத்தது 2360 பிளஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஜோன். அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் லைன். பிரேக் அவுட் குடுத்த ஜோன் இது. பிளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸா வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா, என்ட்ரி எடுக்க ஜோனு 2340. அது நம்மளோட நெக்ஸ்ட் செல்லிங் டார்கெட்டா இருக்கும். இந்த சைடு. ஸோ லேட்டரா என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் நல்லா ஃபால் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு 2280 வரும். ஸோ இப்போ கிளியரா நம்ம வந்து பார்த்தாச்சு. மார்க்கெட் மேல போனா எங்க போணும்? கீழ வந்தா முதல் டார்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா பார்த்தாச்சு. இத கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். டே டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் லைன். டே டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் லைன். இப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 இது. அத கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம்.
ரெசிஸ்டன்ஸ் 1. மேலே இருக்க நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2 ஆல் டைம் ஹை. 2 ATH, A ஃபார் எனி, T ஃபார் டைமு, H ஃபார் ஹை, ஆல் டைம் ஹை. மார்க்கெட் ஃபாலோ ஆகும் பட்சத்தில் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் இது, ஜோன் 1. என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைனும் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணலாம். பிரேக் ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக இது நம்மளோட செல்லிங் லாங் டேர்ம் டார்கெட். லாங் டேர்ம் கிடையாது, வித்தின் 2 வீக்ஸில் அச்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஃபாலோ ஆகும் பட்சத்தில். இது நமக்கு சப்போர்ட் 2. மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது, அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். கன்சோலிடேஷன் ஆர் சைட்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 3 ட்ரெண்ட் தான், அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அண்ட் தென் சைட்வேஸ் அல்லது கன்சல்டேஷன் கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகுமா, இல்லை மேலே போயிட்டு ஃபால் ஆகுமா, இல்லை இப்படி மேலே போயிடுமா அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் தான் ஆகும். எந்த இடத்துக்கு போயிட்டு ஃபால் ஆகும் அப்படின்னா 2416 போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இது நம்மளோட ஆல் டைம் ஹைக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி ஹண்டிங் ஜோன், அதாவது ஒரு பாடி இல்லாமல் விக் வச்சிருக்க ஜோன் இது. ஸோ அப்போ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இங்கே போயிட்டு தான் ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போ கீழே இது வரைக்கும் வரும், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு மைனராக ஒரு ஃபால் கொடுத்துட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். அதையும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணுறேன். 2380 வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். இது நம்மளோட லிக்விடிட்டி ஜோன். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், மார்க்கெட் ட்ராப்பாக போயிட்டு ஒரு விக் ஃபார்மேஷன் ஆகிட்டு வரும். இந்த இடத்துல விக் ஃபார்மேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விக் எல்லாமே ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை, ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி விக் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விக்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி விக் வந்து ஃபார்மேஷன் ஆகிற ஏரியா வந்து இந்த ஜோன். இங்கே தான் வந்து விக் ஃபார்மேஷன் ஆகும். இது என்னென்ன ரீசனால் விக் ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்போ மார்க்கெட் ஓப்பனிங் ஆனதுமே ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆகும். இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி 2280 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டு ஒரு ஹை போகும், இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துக்கு போகும். ஸோ என்ன ரீசனால் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னா, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு ஹை போயிருக்கு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் போகும். அட் த சேம் டைம் நமக்கு ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனு இங்கே இருக்குது. ஒரு ஹை எடுத்தாச்சு, லோவும் எடுத்தாச்சு. பாருங்கள் கிளியராக நமக்கு 2388 நமக்கு வந்து ஃபிபோ ஜோன் இருக்குது. ஃபிபோ 0.618 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒபே பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே உண்டு. ஸோ 0.618 மார்க்கெட் ஒபே பண்ணி கிளியராக ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அப்போ முதல் ப்ரொஜெக்ஷன் என்ன, மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆகிட்டு மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போது லாங் பொசிஷன் வந்து லாங். பை எங்கே எடுக்கிறோம், நாளைக்கு 2379 75 வர வரைக்கும் நம்ம வந்து பை எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம், அந்த கேண்டில் லோவாக 2360 வச்சுக்கலாம், ரொம்பலாம் வைக்கணும் தேவையில்ல. முதல் டார்கெட் ப்ரைஸாக 2400, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக 2418.
ஸோ இது வந்து முதல் பை ப்ரொஜெக்ஷன். மார்க்கெட் இந்த ஜோனை கண்டிப்பாக ரீச் ஆகும், 2430 ரீச் ஆகாது அப்படிங்கிறது என்னோட ப்ரொஜெக்ஷன். என்ன ரீசன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கு, ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு ஃபால் ஆகும். அட் த சேம் டைம் ஏன் இந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, நமக்கு வந்து கேண்டில் விழுந்திருக்கு வந்து மார்போசோ கேண்டில் விழுந்திருக்கு. ஒரு மார்போசோ கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னு அர்த்தம். பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் இருக்குது. பையிங் மொமெண்டம் கூட வச்சுக்கலாம் கேண்டில். ஸோ ஒரு பையிங் மொமெண்டம் கேண்டில் விழுந்துட்டு மேலே வரைக்கும் இதே மாதிரி போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ அது என்ன ரீசனால ஃபால் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸ்டாப் லாஸ் வந்து 2364, டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து 2400, அதுக்கப்புறம் 2432. கிளியராக பார்த்தாச்சா? இப்போ டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷனில், ட்ரிபிளில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை. பட் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை ஓவரலாக ட்ராப் பண்ணி காமிக்கிறேன், எக்ஸாக்டாக ட்ராப் பண்ணல. ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ போயிருக்கு, ஒரு ஹை, ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை. இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு, பிரேக் கொடுத்து மேலே போகுது. அதை நான் ரஃப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்னாக போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி. ஸோ அப்போ டார்கெட் வந்து எங்கே போகணும்? இங்கே வரைக்கும் போகணும். ஸோ இதுக்கு இடையில வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நடக்கும், அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். அப்போது இது வந்து நம்மளோட பை ப்ரொஜெக்ஷன். இந்த ஜோனுக்கு வந்தது ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு பை ப்ரொஜெக்ஷன் போகும். முதல்ல நடக்க போகிறது XAUUSD, XAUUSD ஃபர்ஸ்ட் பை ப்ரொஜெக்ஷன் என்னைக்கு? ஓப்பனிங்கில் 077 இன்னைக்கு. அதே மாதிரி ஓப்பன் ஆனதுமே முதல்ல பையிங் ஆகும், அதோட பை ப்ரொஜெக்ஷன் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் நீங்கள் என்ன டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த கேப் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். கேப்சர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போது மார்க்கெட் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி இந்த ஜோனுக்கு போயிட்டுனா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். மார்க்கெட் வந்து 2415 2420 போயிட்டு இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். என்ன பொறுத்தளவுக்கு இந்த டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகிறது சான்சஸ் இல்லை, 2430. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே போனதும் நம்ம வந்து ஒரு செல் எடுக்க போகிறோம். எந்த ஜோன்? 2418 போனதும் நம்ம வந்து ஒரு செல் எடுப்போம். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஒரு ஹையோட ஒரு 2 பாயிண்ட் மேலே வச்சு 2440 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கிறேன். இது நம்மளோட செல் ப்ரொஜெக்ஷன். செகண்ட் செல் லிமிட், செல் லிமிட் ப்ரொஜெக்ஷன். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஜோன் போனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். இந்த இடத்துக்கு போனதுமே நமக்கு இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி இந்த 2000 ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி அகெயின் ஒரு ஃபால் ஆகும் இந்த ஜோன் வரைக்கும். ஸோ லேட்டராக கீழே வர்றதுக்கு கூட சான்சஸ் ரொம்ப இருக்குது. இது நம்மளோட ரெண்டாவது செல் ப்ரொஜெக்ஷன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி குறைச்சிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். ஸோ ரெண்டாவது மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஏன் ஃபாலோ ஆகும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேருந்து இங்கே ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற லெவலில். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். இது நம்மளோட ஹெட்டாக மாறி இருக்கும். ரெண்டு ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. அண்ட் தென் இங்கே ஒரு ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகுது.
மேலே நமக்கு வந்து ஹெட் ஃபார்மேஷன் ஆகுது. ஹெட் இதில் நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்னாகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஷோல்டர் இருக்கும், நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஷோல்டர் இருக்குது. அந்த ரைட் சைடில் ஒரு ஷோல்டர் இருக்கும், நம்ம ரைட் சைடில் ஷோல்டர் இருக்குது. அந்த ஹெட்டு நமக்கு டாப்பில் இருக்குது, அதே மாதிரி ஹெட்டும் நமக்கு வந்து டாப்பில் இருக்குது. கீழே நெக்லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போ நம்ம நெக்லைன் வந்து பிரேக் ஆகுதான் இதில் பார்த்துடலாம். இதுக்கு நெக்லைன் எங்கே 2344 பாருங்கள், நம்மளோட ட்ரெண்ட் லைனும் நெக்லைனும் ஒன்றா இருக்குது. அந்த நெக்லைனுமே இதில் ட்ரா பண்ணுறேன். 2344 அப்படின்னு நெக்லைன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட நெக்லைன். ஹெட் ஷோல்டர் பேட்டர்னோட நெக்லைன். நெக்லைன் வந்து இந்த ஜோனில் இருக்குது. நெக்லைன் வந்து இந்த ஜோனில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் நல்லாவே ஃபால் ஆகிடும். நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படின்னு கிளியராக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், அதோட ப்ரீவியஸான லோக்கு போகும். அதே மாதிரி என்ன ஆகும், நம்ம ப்ரீவியஸான லோக்கு இந்த ஜோனுக்கு வந்துடும். ஸோ அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆகும், ஃபுல்லுமே லிக்விடேஷன். இந்த விக்வுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்வுட்டை மாதிரியே தான் மார்க்கெட் வந்து இங்கே மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த ஜோன் வந்ததுமே மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபாலோ ஆரம்பிச்சிடும். அதாவது இதெல்லாம் வந்து செல்லிங் ஜோன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விக் ஃபார்மேஷன் ஆகும், விக் ஜோன்னு வச்சுக்கலாம். அந்த லிக்விடிட்டி அப்படியே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த மார்க்கெட் இந்த ஜோன் வந்ததுமே மார்க்கெட் என்ன ஆகும்னா உடனே ஃபாலோ ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு கேண்டில் விக்கிட்டு ஒரே நாள் ஃபாலோ ஆச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு 2416 வந்ததுமே உடனே ஒரு ஃபாலோ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஓவராலாக இந்த இடத்துல நம்ம வந்து செல் எடுத்திருக்கோம். அட் த சேம் டைம் நமக்கு ஃபிபோ, இங்கே ஒரு ஃபிபோ இருக்கா, இதில் ஒரு ஃபிபோ எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹை. ஸோ டெல் பண்ணிக்கிறேன். ஹை இது நம்மளோட லோ, நம்மளோட டிஃபால்ட் வச்சுக்கிறேன். ஃபிபோ ட்ரா பண்ணியாச்சு. நம்ம வந்து 0.786 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல மெயினாக இருக்குது. 0.786 மெயினான ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் இருக்குது. அகெயின் அதை கிளியராக மென்ஷன் பண்ணுறேன், 0.786. ஸோ இந்த இடத்துல ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் ஒபே பண்ணி கிளியராக மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஃபால் ஆகும். ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் 0.786. ஸோ இப்போ கிளியராக சொல்லிட்டேன் மார்க்கெட் என்னென்ன ரீசன்னால ஃபால் ஆக போகுது, எங்கே பை எடுக்கணும் எங்கே செல் எடுக்கணும் அப்படின்னு. அகெயின் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து 2390 இருக்குது. இங்கே நம்மளோட 0.68 அப்படிங்கிற கோல்டன் ரேஷ் ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ 2416 போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். என்ன ரீசன்னா நமக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, 0.786 அப்படிங்கிற ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பைக்கு டார்கெட் ப்ரைஸ் 2417, செல்லுக்கு டார்கெட் ப்ரைஸ் வந்து 2474, லேட்டராக 2350 போகும். என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட ட்ரெண்டை பிரேக் பண்ண ஏரியா இருக்குது, ப்ளஸ் நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக் லைனுமே இருக்குது. அண்ட் தென் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு ஏன் வராது அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வராது. ஸோ இப்போ தெளிவாக சொல்லிட்டேன், இதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பரும் கொடுத்துருக்கேன், என்னோட டீம் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் எந்த டைம்லனாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஆக்டாஃபஸில் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடச்சிரும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐபி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் யூஎஸ்டிடி வேணும் அப்படின்னா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் டு ஃபேஸ் டீலிங்கும் இருக்குது, சேஃப் அண்ட் செக்யூராக க்ளீன் ஃபண்டை வச்சே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸில் அடுத்த ஒரு ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸில் உங்களே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.